பேட்ஸ்மேன் பிளாக் பேந்தர்ஸ் ரெடி ஆயிட்டாங்க. பேட்ஸ்மேன் கொஞ்சம் போயிடுங்க. பேட்ஸ்மேன் உள்ள வந்தீங்கன்னா நல்லா இருக்கும். பேட்ஸ்மேன் ரெடியா? ஸோ இந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு டான்சர்ஸ் டோர்னமெண்ட் ஆர்கனைஸ் பண்ணுற நம்ம பிளாக் பேந்தர்ஸ் டீமுக்கு ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்லிக்கலாம் இந்த டைமில். இந்த ஃபர்னிச்சர் ஸ்ட்ரீட் நம்ம ஸ்பான்சருக்கு நெல்லை கருப்பட்டிக்கும் நம்ம ஸ்பெஷல் தேங்க் பண்ணோம். கண்டிப்பாக இந்த மேட்ச் லைவ் பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க ரெண்டு பேரும். ஏதோ அவங்களுக்கும் நம்ம தேங்க் பண்ணி ஆகணும் லைவ் டீமுக்கு. ஸோ விக்கி, ராய்னா அண்ட் ஃபெரோஸ் த லைவ் டீம். ஸோ இங்க நடக்கிற எல்லா மேட்சையும் விக்கி அண்ட் ராய்னா ஃபெரோஸ் லைவ் பண்ணிட்டு இருக்காங்க. சூப்பர். அவங்களுக்கு உண்மையிலேயே ஒரு பெரிய சேவ் கொடுக்கணும். உங்களுக்கு ஏதாவது தேவைனாலும் சொல்லுங்க. தண்ணி ஏதாவது வேணும்னா சொல்லுங்க, இங்க இருந்து உடனே நாங்க எடுத்துட்டு வரோம். அந்த குழந்தைகளை கொஞ்சம் பார்த்துட்டு இருங்க, கேட்டுன்னு இருங்க ஆர்கனைஸ் பண்றவங்க. ஆனா அவங்க கண் சிமிட்டாம அதை பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அது வந்து பின்னாடி ஒருத்தர் ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்காரு. நன்றி. விக்கி, ரெய்னோ, ஃபெரோஸ் இந்த மேட்சை லைவ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இங்கே மேட்ச் ஆடுற டீம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே பெரிய டான்சர்ஸு. ஸோ அவங்க டான்ஸ் ஆடி தான் அவங்க வீட்டில் ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் பார்த்துருப்பாங்க. என் பையன் இந்த மாதிரி கிரிக்கெட் விளையாடுவானா, என் ஆள் இந்த மாதிரி கிரிக்கெட் விளையாடுவானா அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ உண்மையிலேயே அது சுவாரஸ்யமான ஒரு விஷயம்தான். அதே போல் எல்லா சினிமாவில் வந்து எல்லா டிபார்ட்மெண்ட்டும் சூப்பரான டிபார்ட்மெண்ட் தான். குறிப்பாக அந்த டான்ஸ் டிபார்ட்மெண்ட் ஸ்பெஷல். ஏன்னா அவங்களுக்கு வந்து எக்கச்சக்க பிரச்சனை இருந்தாலும் கேமரா முன்னாடி சிரிச்சு அவங்களோட கஷ்டத்தை காமிக்காம ஆடணும். வாழ்க்கையே வந்து உங்களுக்கு டான்ஸ் தான். காலைல எழுந்துலேருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் டான்ஸ் 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 இப்படி இருக்கு உங்களுக்கு. இந்த மாதிரி ஒரு டோர்னமெண்ட் டான்சஸ் டோர்னமெண்ட் நடத்துற பிளாக் பேந்தர்ஸ் அண்ட் ஃபர்னிச்சர் ஸ்ட்ரீட் ஸ்பான்சர் பண்ணாங்க. அவங்களுக்கும் ஸோ ரொம்ப நிறைய தேங்க் பண்ணிக்கணும். ஆமாம், ரொம்ப தேங்க்ஸ் பண்ணி. அப்போ ஈவினிங் வந்து நம்ம ரெண்டு பெரிய லெஜண்ட் என்னுடைய நண்பர்கள் அப்படி சொல்லிக்கலாம். நம்ம சாண்டி மாஸ்டரும் கோகுலும் ஈவினிங் வராங்க. ரொம்ப சந்தோஷம். இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு அவங்களாம் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி வந்து சப்போர்ட் பண்ணுறது கண்டிப்பாக அடுத்த தலைமுறைக்கு ஒரு பெரிய எடுத்துக்காட்டாக இருக்கும். இவங்கள வந்தா சும்மா பார்த்தா கை தரணும், அவ்வளோதான். எனக்கு கூட்டம் கம்மியாக எவ்வளோ உச்சிக்கு போனாலும் நமக்காகன்றது நம்ம டான்சர்ஸ் எங்கேருந்து ஆரம்பிச்சோமோ அவங்களுக்காக வராங்க. இங்க இருந்தும் நிறைய பேர் உச்சிக்கு போவாங்கன்றதுக்காக தான் அவங்க ஒரு இன்ஸ்பிரேஷனாக வராங்க. இந்த இன்ஸ்பிரேஷனை நீங்கள் எல்லாரும் டான்சர்ஸும் பார்த்துட்டு நீங்க பெருசானா பெரிய இடத்துக்கு போனாலும் இந்த மாதிரி ஊக்குவிக்கணும். அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன். நம்ம அவங்க கிட்ட இருந்து கத்துக்க வேண்டிய விஷயம். கண்டிப்பா இங்க அடுத்தடுத்து இந்த மாதிரி டோர்னமெண்ட் நடத்திட்டே இருங்க. ஸோ இது வந்து இன்னும் கிரிக்கெட்ன்றது வேற லெவல். இங்க நம்ம இந்தியாவை பொறுத்தவரைக்கும், முக்கியமா சென்னை பொறுத்தவரைக்கும் கிரிக்கெட்ன்றது வேற லெவல். உன் பேர் என்னடா? நீ ஆடல கிரிக்கெட் ஆடல நீ? ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ டைம் போயிட்டு இருக்கு, டைம் ரன் ஆயிட்டு இருக்கு. ஸோ பவுலர் ரெடியா இருக்காங்க, பேட்ஸ்மேனும் உள்ள போயிட்டாங்க. அம்பேஸ் நீங்க கால் பண்ணலாம். இமீடியட்டா ஃபர்ஸ்ட் பால் ஸ்டார்ட் பண்ணுங்க. டைம் வேஸ்ட் பண்ண வேணாம், ஃபீல்ட் செட் பண்ணுங்க. ஸோ அடுத்து இன்னும் நிறைய கேம்ஸ் போக வேண்டி இருக்கு, நிறைய சுவாரஸ்யம் இருக்கு, ஸோ நிறைய சர்ப்ரைஸும் இருக்கு. ஸோ இந்த மேட்ச் ரொம்ப ஒரு ஹை ஸ்கோரிங் கேமாக எதிர்பார்த்துட்டு இருக்கோம். லாஸ்ட் மேட்ச் ஒன் சைட் மேட்சாக போயிடுச்சு. ஸோ இது பயங்கரமாக டஃப் கொடுக்கறதுக்காக நீ பேட்டிங் இறங்க, நான் பார்த்துக்கிறேன், போலிங் சைடில் நாங்கள் எவ்வளோ பவர் காட்டுறோன்னு பார்க்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பால் போட போகிறாங்க. சூப்பர். விக்கி பாலா? ஸோ விக்கி அவர்கள் அவருடைய ஃபர்ஸ்ட் பால் நல்ல ஒரு பிளேசிங், நல்ல ஒரு பவுலிங். ஸோ பால்லேயும் எந்த குறை இல்லை, பேட்டிங்லேயும் எந்த குறை இல்லை. இந்த பால் ரொம்ப சூப்பராக இருக்கு. ஸோ ஒரு ரன்ல ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஃபீல்ட் பிளேசிங் பார்த்தீங்களா, அவ்வளோ டஃப் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஒரு பேட்ஸ்மேன் முன்னாடியே ஒருத்தர் இருக்காரு பாருங்க. வேற லெவல் பண்ணாங்க பாருங்க. உண்மையிலேயே பேட்ஸ்மேனை பயம். நல்ல ஒரு பிளேசிங், நல்ல ஒரு ஷாட், நல்ல டைமிங், எல்லாமே இருக்குங்க. இந்த இதுல ரீப்ளேல பாத்தீங்கன்னா அவ்வளவு அழகா இருக்கும். சூப்பரா இருக்கு. பால் வச்சாங்களா? பாலும் எந்த குறை இல்ல, நல்ல பால் தான் அது. ஸோ டைமிங் பண்ணியிருக்காரு, பெஸ்ட் டைமிங் பண்ணியிருக்காரு. ஸோ பெஸ்ட் பிளேஸ்மெண்ட் ஆஃப் த பால். ஸோ பால் 4க்கு போயிருக்கு, தெறிக்க விட்டுருக்காருன்னு தான் நம்ம சொல்லணும் இந்த பாலை. ஸோ ரெண்டுமே வந்து டாஸ் பால் தான் போட்டிருக்கேன். ஃபுல் டாஸ்ல தான் போயிட்டு இருக்கு. லோ ஃபுல் டாஸ்.
சூப்பராக கனெக்ட் பண்ணியிருக்காரு நம்ம எஸ்டிஆர். நல்ல போலிங்க, நல்ல போலிங்க, இதே மாதிரி போடுங்க. மறுபடியும் அதே இடத்துக்கு பால பிளேஸ் பண்ணிருக்காரு. எனக்கு தெரிஞ்சு அந்த பவுண்டரி லைன்ல இன்னொரு ஃபீல்டர் போடலாம்னு நினைக்கிறேன். அங்க 2 பேர் நில்லுங்க பால் பிடிக்கிறதுக்கு. அந்த இடத்துல பைக் நிப்பாட்டலாம், ஒரு 4-5 பைக் நிப்பாட்டினீங்கன்னா பால் போகாது. ஏதோ ஒண்ணு உருண்டு போறதா தடுக்கலாம். ஆள் நம்ம ஒன்று சொல்லுங்க வேண்டியதுதான். ஆனா பால் போனது தான். ஸோ நல்ல ஒரு சூப்பரான ஷாட் எஸ்டிஆர் கிட்ட இருந்து. எஸ்டிஆர்னாவே ஒரு எப்பவுமே ஃபயர் தான்ப்பா. ஸோ 3 பால் தான் போட்டுருக்காங்க. 11, 8, 9 ஸ்கோர் 9 ரன்ஸ். ஓகே ஒன்றும் டென்ஷன் ஆகுது. 4 பால். ஸோ வைட் பால், ஒரு அகலப்பந்து. எப்பவுமே நம்ம பாரம்பரியமா சொல்ற டைலாக் தான், உதிரி நம் எதிரி. சூப்பரா கம்பேக் பண்ண நம்ம விக்கி கிட்ட இருந்து. சூப்பரா ஒரு கம்பேக் பவுலிங் டைம். விக்கி சரியான பால் போட்டுட்டு இருக்காரு. முடிஞ்சா அடிச்சு பாரு, 2 4 அடிச்சல, நான் போடுறேன் பாரு போட்டுட்டு இருக்காரு. நல்ல டைமிங், சூப்பரான ஷாட்ங்க. அவ்வளவுதான். நீ என்ன டாட் அடிச்சியா, நான் ஒரு பதிலுக்கு 6 அடிக்க சொல்லி சூப்பரா முடிச்சிருக்காரு. ஒரு பால் டாட்னா ஒரு பால் பவுண்டரி. முதல் ஒரு முடிவில் அணியின் எண்ணிக்கை 16. 16 ரன்ஸ். 16 ரன். நல்ல ஒரு பேட்டிங்க. ஒரே ஓவர்ல 16 ரன் எடுத்திருக்காங்க. ஆனா 5 ஓவர் இருக்கு, 30 பால் ஃபேஸ் பண்ண போறாங்க. எவ்வளவு ரன்ஸ் அடிக்க போறாங்கன்னு தெரியல. உண்மையிலே இது ஹை ஸ்கோரிங் கேம் நான் சொல்லிட்டு இருந்தோம், எதிர்பார்த்தது தான். ஃபர்ஸ்ட் ஓவர்லயே அது ப்ரூவ் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஓவர்லயே 16 ரன்ன்றது ஒரு பெரிய விஷயம். உண்மையிலே இது ஹை ஸ்கோரிங் கேம் தான் வரப்போகுது. ஃபீல்டிங் டீம் நல்லா சேர் அப் பண்ணுங்க, உங்களாலே முடியும். இன்னும் 5 ஓவர் இருக்கு, கண்டெயின் பண்ணலாம். பவுலர் நேம் நாகராஜ். அதை பார்த்தீங்கன்னா அந்த ஸ்னேக் கிங். இந்த 90s ஃபீல்ட்ல ஒரு சிலர் தான் சுத்திட்டு இருப்பாங்க, அதில் ஒரு ஆள் இவர். நாகராஜுடைய பால் எப்படி சர்க்கு குறுக்குன்னு வருதான்னு பார்ப்போம். வாங்க ஸ்னேக் பாபு. ஸோ டாட், நோ ரன். அங்க பிரஷர் பண்ண வேணா சொல்ற பேட்ஸ்மேன். ஃபர்ஸ்ட் பால் டாட் பால். ஸ்னேக் பாபு நல்லா போட்டுட்டு இருக்காரு. சாரி, ஸ்னேக் கிங். சரியான டைமிங்க. விடலங்க 2 3 4 டச்ல ஒரு கேட்ச். ஆமாங்க. பட் இருந்தாலும் இந்த டைம்ல வந்து ஒரு கேட்ச். இந்த கேட்ச்ல பால் டான்ஸ் ஆச்சா, அவர் டான்ஸ் ஆகி பால் பிடிச்சாரு. டான்ஸ் டோர்னமெண்ட் தான்ப்பா. இப்ப அத்தை தான் போற கேப்டன் கேப்டன் தான் அவரு. இல்ல நான் அவசரப்பட்டு சொல்லிட்டேனா? டான்சிங் கேட்ச், டான்சிங் பால், இது எப்படி வேணா சொல்லலாம். நல்ல ஒரு கேட்சுங்க, சூப்பர். க்ரூஸ் பாயிண்டோட கேப்டன் போயிட்டு இருக்காரு கோபி. கேப்டன் கோபி இவர்கிட்ட எல்லா திறமையும் இருக்கு. பீட் பாக்ஸ் பண்றது. களத்துல இறங்கி இருக்காரு கேப்டன். விடிய காலம் 5 மணிக்கு வந்து உரிமை அடிப்பா போல. 1000 திறமை வச்சு இப்ப அடுத்தது கேப்டன் களம் இறங்கி இருக்காரு. பேட்டிங் திறமை பார்ப்போம். நாகராஜ் வந்தோடனே ஒரு விக்கெட் எடுத்துட்டாரு. அவர் வேலை சைலண்டா பாத்துட்டு இருக்காருங்க பாருங்க. சூப்பரான ஒரு ஃபீல்ட் செட்டப் நாகராஜ் கிட்ட இருந்து. கரெக்டா பால் எல்லாம் ஸ்லிப் தான் போகுது, பேட்ல பட்டா கூட. சூப்பரா போட்டுருக்காப்ல. கேப்டன் டு கேப்டன், பிளாக் பந்தர் கேப்டன் நாகராஜ் போலிங் போடுறாரு. க்ரூஸ் பாயிண்ட் கேப்டன் கோபி பேட்டிங். ஸ்கோர் 16 அப்படியே தான் இருக்கு. சூப்பரா போட்டுட்டு இருக்காரு பவுலர். மறுபடியும் ஒரு ஃபுல் டாஸ் அதை கோபி
தவற விட்டுட்டாரு. ஜஸ்ட் மிஸ். மேபி அது நாகராஜ் சூப்பரா போட்டுருக்காங்க, 4 பால் கண்டெயின் பண்ணியிருக்காரு. ஸோ விக்கெட் வேற. டீம் வந்து திணறாங்கன்னு நம்ம சொல்லலாம். இந்த ஓவரில் லாஸ்ட் ஓவர் 16 ரன் அடிச்சாங்க, இந்த ஓவர் 1 ரன் கூட போல. பட் ஆனால் அவர் வந்து நான் ஸ்ட்ரைக்ல இருக்காரு இந்த STR. நெக்ஸ்ட் பால் கேப்டன் என்ன பண்ண போறாரு? நல்ல பவுலிங், நல்ல பாலு நீ போயிடு. ஸோ இதுதாங்க அப்படி சொல்லிட்டு பாலுக்கு வழி அனுப்புறாரு கோபி. நீ கீப்பட்டு போயிடுமா அப்படின்றாரு. ஆமா, கேப்டன் கேப்டன் டு கேப்டன் ஆட. அந்த பால்லாம் பார்ப்போம். லாஸ்ட் பால். ஸோ கோபி ஆல்மோஸ்ட் டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டாரு. விடலைங்க, மேடின் விடக்கூடாது அப்படின்றதுக்காக பரவாயில்ல, நல்ல ஒரு பேட்டிங். ஸோ நல்ல ஒரு சிங்கிள் முடிஞ்சிடுச்சு, சிங்கிளோட முடிச்சிருக்காங்க. ஸோ 17 ரன் தான். ஸோ பேட்டை மாத்திரான். எனக்கு தெரிஞ்சு அடுத்தது இந்த ஓவர் கொஞ்சம் நல்ல ஒரு பெரிய ஒரு டான்சிங் பேட் எடுத்திருக்காருன்னு நினைக்கிறேன். டான்சிங் கோபி. ஸோ 2 overs 17 for 1. 2 ஓவர் கம்ப்ளீட் ஆயிருக்கு. ஸோ இந்த ஓவர் நல்லா கண்டெயின் பண்ணியிருக்காங்க, நல்லா டஃப் கொடுக்குறாங்க பவுலிங் டீம். ஸோ அடுத்த பவுலர் யாரு? அடுத்த பவுலர் நேம் அருள். அடுத்த பவுலர் அருள் வந்திருக்காரு, 3rd ஓவர். ஸோ இந்த ஓவர் ஹை ஸ்கோரிங் ஓவரா இருக்குமா? அந்த 16 ரன்னை பீட் பண்ணுவாங்களா? கண்டிப்பா. கேப்டன் வந்து கிட்டத்தட்ட ஒரு 4 பால் டாட் விட்டாரு. அவர் ஏதோ ஒன்று ட்ரை பண்ணுவாரு, விட்டு தான் பிடிப்பாரோ? 5 பால் விட்டுருக்காரு. அந்த மாதிரி தான் கோபியோட ஸ்ட்ராட்டஜியாகவும் இருக்கலாம் கோபி கிட்ட. எனக்கு தெரிஞ்சு பவுலர் அந்த பேட்டை பார்த்து கொஞ்சம் பயப்படுவாரோ? ரெட் கலர் வெப்பன் மாதிரி இருக்கு பாருங்க அவர் கையில. ஸ்லோ பால். அந்த பையனுக்கு பயம் இல்லைன்ற மாதிரி சூப்பர் ஸ்லோயர் தூக்கி போட்ட போல. முடிஞ்சா அடி அப்படின்னு அருள் வந்து அழகா தூக்கி போட்டா போல கோபிக்கு. இப்படிதான் போட்டா ஆட மாட்டேன் அப்படின்ற போல கோபி. சூப்பரான பால் பா. நல்ல ஒரு சூப்பரான பால். 2 பால் 2 நாட்டு. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 8 பாலுக்கு 1 ரன் தாங்க வந்திருக்கு. கிட்டத்தட்ட ஈக்குவல் ஆயிடுச்சு. 8 பாலுக்கு 1 ரன் வந்திருக்கு. 6 பால் 16 ரன் பார்த்தோம். வெரி குட், வெரி குட். நல்ல ஒரு ரொட்டேஷன் கொடுத்துருக்காரு. ஓகே. ஸோ ஒரு சிங்கிளோட ஸ்ட்ரைக்கை மாற்றி விடுக்காரு. பார்ப்போம். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஓவர் 16 ரன் சிலம்பரசன். இப்போ சிலம்புக்கு இப்போதான் கிட்டத்தட்ட இப்போ ஸ்ட்ரைக். ஆமாம், ஃபர்ஸ்ட் ஓவர் முடிஞ்சதப்போ இப்போ வராரு. பார்ப்போம் அவர் என்ன இன்டென்ட் காமிக்கிறார். ரெஸ்ட் எடுத்துட்டு வர மாதிரி தான் வந்திருக்காரு. சிலம்பு பாலை கொடுத்துருக்காரு. ஓகே, விட்டுட்டாரு. கேட்சிங் வின் மேட்சஸ் சொல்லுவாங்க, பட் ஆனால் விட்டுட்டாரு. ஆக்சுவலி அவர் சிலம்பு ஏன் நல்லா அடிக்கல அப்படின்னா அந்த ஃப்ளோ போயிடுச்சு அவருக்கு. கிட்டத்தட்ட ஒரு ஓவர் வெளியே நின்று அப்படி நான் ஸ்டேட்டிங்கிறதுனால இது ஈஸி கேட்ச் தான், பிடிச்சிக்கலாம். போனாலும் ஒரு ஹை அண்டில் கொடுத்தாரு. ஸோ கிட்டத்தட்ட 3 ஃபீல்டர்ஸ் ஓட விட்டுருக்காரு பாருங்க ஒரே பால்ல. நல்ல ஓவருங்க அது. ஸோ லாஸ்ட் பால் மறுபடியும் ஒரு சிங்கிள் எடுத்து நல்ல ஒரு சூப்பர் கால். சிலம்பு எக்ஸ்பிரஸ் வண்டி வரை ஓடுறாருங்க, என்ன ஸ்பீடு, நல்லா குயிக்கா. ஏன்னா அவன் மைண்ட்ல வந்து வேற விஷயம் ஒன்று ஓடுது அப்படின்றீங்க. ஆமா, ஸ்ட்ரைக்கு கோபிக்கு போக கூடாது. அவர் மைண்ட்ல இன்னும் பாட்டு ஓடி இருக்கும் அந்த செகண்ட் ரன் ஓடுறப்போ. அவ்வளவு ஃபாஸ்டா ஓடு 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 கோபி தயவுசெய்து ஓடு. அப்படியே ஓட 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 தூரங்கரையில அந்த மாதிரி ஓடாம நறுக்குன்னு முடிச்சிட்டாருங்க. ஆமா, சாவி கேறான்டா கோபி. ஏதோ சாவியாடா? என்னது சாவி? கிரீன் பேட்டா பாருங்க, கலர் கலரா பேட் மாத்திட்டு இருக்காருங்க நம்ம கேப்டன். சோ பேட் வண்டி ஓடும் அப்படின்ற மாதிரி எந்த கலர்ல அடிச்சா நல்லா போகும் அப்படின்ற மாதிரி இருக்கு. ஸ்கோர் 21. சூப்பரான ஒரு கம்பேக் bowling டீம்ல இருந்து. ஃபர்ஸ்ட் ஓவர் 16 ரன், 2 ஓவர் 5 ரன் தான்.
ஸோ நல்ல ஒரு bowling-ஆ. நல்ல ஒரு கம்பேக் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்த பவுலர் யாரு? பவுலர் சாலா. சாரா. ஸோ அடுத்த பேட்ஸ்மேன் சிலம்பு. ஃபர்ஸ்ட் பால் ஸ்ட்ரைக் எடுத்திருக்காரு. கூப்பிடாம ஸோ சிலம்பு ஸ்ட்ரைக் எடுத்திருக்காரு. இந்த பாலை தெறிக்க விட்றாரான்னு பார்ப்போம். பயங்கர bowling கண்டெய்ன். ஃபர்ஸ்ட் ஓவர் 16, அதோட ரன்னே போயில. சூப்பரான ஒரு டாட். சரியான கம்பேக் கொடுக்குறாங்க பிளாக் பேந்தர்ஸ். அவுட் அவுட் அவ்வளவுதான்ப்பா. சிலம்பு அவுட் ஆயிட்டாரு. அந்த ஃப்ளோ போயிடுச்சு அவனுக்கு. அந்த டாட்லாம் போறாங்க வெளியே. ஸோ இங்க இந்த டீம் குறை கிடையாது. ஸோ பவுலர்ஸும் நல்லா இருக்காங்க, பேட்ஸ்மேன் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அடுத்த பேட்ஸ்மேன் நேம் வினித். ஸோ அடுத்த பேட்ஸ்மேன் வினித் களம் இறங்கியிருக்காரு. ரெட் கலர் வெப்பன் எடுத்துட்டு போறாரு. ஸோ சிலம்பரசன் வந்து சூப்பராக ப்ளே பண்ணார் ஃபர்ஸ்ட் ஓவர். பட் அந்த ஃப்ளோ அவருக்கு இந்த நடுவில் 2 ஓவர் நிறைய டாட்ஸ் போனனால அந்த ஃப்ளோ அவருக்கு வந்து எங்கே மிஸ் பண்ணிட்டாரு. பட் இருந்தாலும் நல்ல ஒரு பேட்டிங் சிலம்பரசன் இருந்து கிளாப் பண்ணி வர வைக்கலாம். இதுக்கு 4 பேர் தான். நீங்களே கிளாப் பண்ணி வரீங்களா? டி வெயில குழந்தை ஆட்டு வரான். ஸ்கோரிங் கேமா எதிர்பார்த்துட்டு இருக்கோம். சிலம்பு சூப்பருங்க, நல்ல பேட்டிங்க. ஃபர்ஸ்ட் ஓவர் தெரிக்க விட்டீங்க. ஸோ அடுத்தது வினித். வினித் மண்ணை தொட்டாருங்க. மண்ணை தொட்டவன் கெட்டவன் கிடையாது. பொண்ணை தொட்டவன் தான் கெட்டவன். ஃபர்ஸ்ட் பாலே சூப்பரான ஒரு இன்டென்ட் தான். ஆனா பால் அழகா மேக்னெட் பால் போல. ஸோ போன வேகத்தில் வினித் திரும்பி வராரு. ஸோ ஓவர்ஸை கண்டெயின் பண்ணி ரன் போகாம பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த ஓவர்ஸ்ல பார்த்தீங்கன்னா ரன்னும் போல, விக்கெட்டும் எடுத்துட்டு இருக்காங்க. 2 விக்கெட். அதுவும் நல்லா நம்ம சிலம்பரசன் அவுட்டு. வினித் அவர் கண்டிப்பாக நல்லா ஆடுற பிளேயர் தான். பட் ஆனால் அவசரப்பட்டார். மேபி அது வந்து 4வது ஓவர்ன்றனால அவர் அந்த ப்ரெஷரில் போய் ஆடிட்டு அவுட் வர்றாரு. அடுத்தது அல்தாஃப். சாலா. ஸோ சாலா வந்து சூப்பர் பண்ணிருக்காரு. அடுத்தது ஹேட்ரிக் பால் என்ன பண்ண போறா பார்ப்போம். ஸோ ஹேட்ரிக் விக்கெட் எடுப்பாரா? செகண்ட் டைம் இந்த டோர்னமெண்ட்ல ஹேட்ரிக் வரப்போகுது. ஆமா, செகண்ட் டைம். ஸோ இந்த பால் ஒரு ஹேட்ரிக் ஓவரா இருக்குமா? ஹேட்ரிக் விக்கெட் எடுப்பாங்களா? சாலா மிஸ் ஃபீல்டிங், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் கூட சொல்லலாம். நீ புடி நான் புடி சொல்லி 4 விட்டாங்க. பட் ஆனால் பேட்டிங் சைடு வந்து ஒரு 4 ரன்னு அதை எடுத்துப்பாங்க. அல்தாஃப் வந்தோடனே அவரோட இன்டென்ட் காமிச்சிட்டாரு. ஸோ நல்ல ஒரு பிளேயர் தான். லாஸ்ட் மேட்ச் அவருடைய அந்த ஷாட்லேயே தெரிஞ்சது அவர் சூப்பரான ஒரு பிளேயர்னு. லாஸ்ட் மேட்ச் அல்தாஃப் தான் மேடின் விக்கெட்டுக்கு ட்ரை பண்ணாரு. விட்டுருவாரா அந்த பாலை? அதான் அடிச்சார்ல 4. நல்லா பாலை பார்த்து ஆடுறா போல அல்தாஃப். அடுத்தது கேப்டன் கோபி. அவர் இன்டென்ட் காமிக்கணும். ஸோ கேப்டன் கிட்ட தான் இருக்குது இந்த மேட்ச்ன்ற மாதிரி. இப்போ அவருடைய பேட்டிங் கிட்ட தான் இருக்குது. ஸோ என்ன மாதிரி பேட்டிங் பண்ணாரு பார்ப்போம். எல்லா ஷாட்டும் ட்ரை பண்ணா போல. ஆனால் பட் பால் தான் பண்ண மாட்டாங்க. ஓவர் ஸ்கோர் தான் 4 ஓவருக்கு 26. சூப்பராக கம்பேக் பண்ணிடுவான்ப்பா. ஃபர்ஸ்ட் ஓவர் 14, மீதி 3 ஓவர் 10 ரன் தான் விட்டுருக்காங்க. 3 விக்கெட் எடுத்துருக்காங்க. 3 விக்கெட் நினைக்கிறேன். ஸோ 26, 3 விக்கெட் தான் போயிருக்கு. ஸோ நல்ல ஒரு பவுலிங் கம்பேக்கு, நல்லா போட்டுட்ருக்காங்க. ஹை ஸ்கோரிங் கேம் பார்த்தா இல்லை, நாங்கள் கண்டெயின் பண்ணோம், ஹை ஸ்கோரிங்லாம் விட மாட்டோம். பேட்டிங் டீம் நல்லா பவுலிங் போலான்னு தெரியும். ஸோ ரன் கண்டெயின் பண்ணால் தான் ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன் செகண்ட் ஹாஃபு. ஸோ அதுக்கு ஃபோக்கஸ் பண்ணி விளையாடிட்டு இருக்காங்க. ஸோ நல்ல ஒரு 4 overs 26. ஸோ இந்த டைமில் வந்து அம்பையருக்கு நம்ம தேங்க்ஸ் சொல்லிக்கணும். அதே போல் அந்த கேமராமேன்ஸ் இவங்கெல்லாம் கொஞ்சம் ஆர்கனைஸ் கேட்டுக்கிட்டு இருங்க, தண்ணி கொடுக்குறது. ஏன்னா அதுதான் முக்கியம். இவங்க நல்லா இருந்தால் தான் இங்கே நம்மளுக்கு எல்லாமே அவுட்புட் நல்லா வரும். ஏன்னா நம்ம வந்து குளிர்காலத்தில் ஆடிட்டு கொண்டு இருக்கிறோம். கேப்டன் வந்திருக்காரு பவுலிங் போடுறதுக்கு, ஸ்னெக் கிங்.
சூப்பர். ஒரு ஒரு ரன் விட்டு ஒரு விக்கெட் எடுத்தாரு. இந்த ஓவர் எப்படி இருக்கும்னு எதிர்பார்க்குறீங்க நீங்க? 10 ரன் வருமா? ஃபர்ஸ்ட் பால் பார்த்தா தெரிஞ்சிடும். வாட் அ ஷாட்ங்க, வாட் அ ஷாட். நல்ல பிளேசிங். இப்பதான் பவுண்டரி, சூப்பர் பவுண்டரி போடுறாங்க. சோ சைட் பிளேயரா இருக்க அல்தாஃப் பேட்டிங்ல கண்டிப்பா இருக்கும். நல்ல ஸ்கோர் பார்க்கலாம். நல்ல பேட்டிங், நல்ல பிளேசிங். சோ ஃபர்ஸ்ட் டைம் நல்ல பிளேஸ் பண்ணிருக்காரு. நாகராஜ் எதிர்பார்த்த அளவுக்கு இந்த பால் இல்ல, நல்லா ஷார்ட்டா இருந்துச்சு பால். அல்தாஃப் நல்லா கிளியர் பண்ணாரு. அல்தாஃப் செகண்ட் 4 இல்ல, செகண்ட் பவுல். ஆமா அல்தாஃப். ஸோ அல்தாஃபோட ஸ்ட்ரைக் தான் இப்போ இவங்க டீமுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரென்த்து. அவர் தான் கொஞ்சம் ஆடணும் 2 ஓவர். ஸோ கேப்டன் ஸ்ட்ரைக் ரொட்டேட் பண்ணாருன்னா ஸ்கோர் கொஞ்சம் அதிகமாக வரும். டே தான். சூப்பர் ஷாட்டுங்க, சூப்பர் ஷாட்டுங்க. இல்லங்க 4 ரன் பவுண்டரி. நல்ல பிளேசிங்க, நல்ல பிளேசிங்க. பால் ஃபயரா போகுதுங்க. கோபி மைண்ட் ரீடிங். அப்பா நீயே ஆடுறா. லாஸ்ட் பால் சிங்கிள் தட்டிக்கோ. இதே மாதிரி தான் நானும் அடிக்கணும்னு பாக்குறேன். ஆனா என்னால அடிக்க முடியல அப்படின்ற. இல்ல அது டே தான், இந்த டே தான் கோபிக்கு. அடுத்த மேட்ச் சூப்பரா ஆடுவான். இல்ல பேட் மாத்தினா சரியா வரும். அடுத்த வாட்டி பாருங்களேன், அவர் கையில இருக்கிற பேட்டை பிடிங்கி விளையாடுவாருன்னு நினைக்கிறேன். பாசியா இருக்குண்ணா. கமெண்ட் பண்ற நாங்களே பாசியா பேசுறோம். விளையாடி போற அடிக்க முடியாது, அந்த பேட்ல தான் நீ நல்லா ஆடுறன்றாரு கோபி. பெரிய சைஸ் குச்சி சைஸ் மாதிரி இது கோபி இல்ல இது. சூப்பர் ஷாட்டுங்க, நல்ல ஷாட்டுங்க, நல்ல ஷாட். ஆஹா நல்ல ஃபீல்டிங், சூப்பரான ஃபீல்டிங் எஃபெக்ட் பா. குயிக் ரன்னிங் குட் ரன்னிங். இல்ல குட் ரன்னிங். ஆனா கோபி அவசரப்படுறாரு. நான் பேட்டிங் போய் ஆகணும். சூப்பர்ங்க. நான் போய் ஆடணும் அனுப்பிடிக்கிறார் கோபி. ஆனா அல்தாஃப் ஓடல. நான் போய் ஆடுவேன்னு ஓட ட்ரை பண்ணாரு. 3 ரன். கோபி ஆடலனா நல்லா ஓடுறாரு. நான் ஓடுறேன்டா நீங்க ஆடுங்கடான்றாரு. சூப்பரான ஒரு கம்பேக் நாகராஜ் இருந்து. ஸ்னேக்கிங் ஒரு நல்ல டாட் பால். ஸோ அடுத்து நம்ம கமெண்ட்ரி கொடுக்கறதுக்காக சதீஷ் மாஸ்டர் வந்திருக்காரு. சில் சதீஷ் மாஸ்டர். ஸ்னேக்கிங் நல்லா தான் போட்டுட்டு இருக்காரு. அல்தாஃப் நிறைய டான்ஸ் ஸ்டெப்லாம் போட்டு ஸ்டார்ட் பண்ணாரு. மறுபடியும் ஒரு சிங்கிள். நாகராஜ் பரவாயில்ல, சூப்பரா ஒரு இன்டென்ட் அவுட். அது ரன் அவுட்டுக்கும். ஸோ கேப்டன் அங்க என்ன சொல்றாருன்னா, அல்தாஃப் நீ ஆடு, நான் உன் கூட நிக்கிறேன். ரொட்டேஷன் மட்டும் கூட இன்னும் 19 ஓவர் இருக்குது அப்படின்னு. சாரி, இன்னும் 1 ஓவர் தான் இருக்குது. ஏதோ ஒன்று பண்ணலாம். லாஸ்ட் பால் தான் ட்ரை பண்ணலாம் கோபி ஒரு பெரிய ஷாட்டுக்கு மேபி. மறுபடியும் நாகராஜ் பண்ணாரு. கேப்டன் ஃபேஸ் பண்றாங்க பால். நோ பால். ஸோ ஃப்ரீ ஹிட். அல்தாஃப்க்கு லட்டு சாப்பிட்ற மாதிரி ஒரு பால் கொடுத்துருக்காங்க. சும்மாவே அடிப்பாரு. ஃப்ரீ ஹிட்னா நோ பால்னா விடுவாரா? ஸோ ஸ்கோர் 39. ஒரு நல்ல ஸ்கோரிங்க. ஸோ அதில் நோ பால் வேற கொடுத்துருக்காங்க. அதுவும் அல்தாஃப் கொடுத்துருக்காங்க. இந்த பால் எந்த பக்கம் போகுதுன்னு தெரியல. பவுண்டரி லைன்ல இருக்கிற ஃபீல்டர்ஸ் பறக்க விட்டாருங்க. வேலைச்சேரிக்கு பறக்க விட்டாருங்க. விடுங்க, நோ பால் தான். வெரி குட் பேட்டிங். சூப்பர். ஸ்கோர் 40. ஸோ 5 overs 40. நல்ல ஒரு ரன் எடுத்துட்டு வந்துட்டாங்க குரூஸ். ஸோ அல்தாஃப் வந்து சூப்பராக பேட்டிங் பண்ணாரு. ஸோ இந்த மேட்ச்சுக்கு வந்து இன்னொரு சுவாரஸ்யம் என்னன்னா, வெங்கடேஸ்வரா ஸ்டுடியோவில் வந்து மூர்த்தி பிரதர் வந்திருக்காரு. ஸோ அவருக்கும் நம்ம தேங்க் பண்ணோம். இந்த மேட்ச் நடக்கிற சுவாரஸ்யமான விஷயங்கள் எல்லாம் அவர் கேப்சர் பண்ணி நம்ம லைஃப்பில் எடுத்துகிட்டு போகிறதுக்கு, அதை பார்க்கறதுக்கு நம்ம மூர்த்தி போக்கு நம்ம இது பண்ணோம். ஸோ உண்மையிலேயே ஒரு எக்ஸலண்ட் டிஓபி அவர். ஸோ நமக்காக நானும் வரேன் அப்படின்னு கரெக்டாக வந்து நம்ம நடக்கிற பைட்ஸும் சரி, டாஸ் போடுற விஷயமும் சரி, எல்லாமே நம்ம மெமரிஸ்க்கு நம்ம எடுத்துகிட்டு போகிறதுக்காக அவர் கொடுக்கறதுக்காக வந்திருக்காரு.
ஸோ அவருக்கும் நம்ம பெரிய டேங்க் கொடுக்கணும், டேங்க் பண்ணோம். தேங்க்யூ ஸோ மச். இந்த மேட்ச் நடத்துகிற ஃபர்னிச்சர் ஸ்ட்ரீட்ஸ் ஸ்பெஷல் தேங்க்ஸ். லைக் கருப்பட்டிக்கும் நம்ம ஸ்பெஷல் தேங்க்ஸ். அதோட இந்த ஆர்கனைஸ் வந்து சூப்பர் இந்த வாட்டி ஸ்டேஜஸ்லாம் போட்டிருக்காங்க. குட். இது ஒரு அதான் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ்ன்றது இதுதான். அடுத்தது வந்து இன்னும் கேலரிஸ் இந்த மாதிரி கண்டிப்பாக ரெடி பண்ண. அதுக்கான ஃபண்டு ஃபினான்ஸ் இது மாதிரி தான் இங்கே நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு தட்டுப்படுது. நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக இது இன்னும் அடுத்த லெவலுக்கு போகும். இந்த லைவ் இது மாதிரிலாம் பண்ணி பிளாக் பேந்தர் டீம் கலக்குறாங்க. ஃபண்டு ஃபினான்ஸ் நிறைய சேர்னாலும் 5 hours 40 ஸ்கோர் 5 hours 40. ஃபண்டு ஃபினான்ஸ் நிறைய சேர்லனாலும் இங்க நிறைய மனசு ஒன்று சேர்ந்துருக்கு. ஆனா அதை வச்சு ஒன்றும் பண்ண முடியாதா? அதுதான் மனசு வச்சு தான் பண்றது. இங்க தண்ணி விட இருந்தா போறானுங்க. ஒரு 10 ரூபா வாட்டர் பாட்டில் 4 பேர் சாப்பிட்றாங்க. ஜஸ்ட் ஃபன். இந்த மனசு என்று கண்டிப்பா கடைசி வரைக்கும் இருக்கும். ஆனா ஒரு பைசா பிரயோஜனம் இல்லை. மனசு இருந்தா மார்க்க பந்து சொன்னீங்களா? உண்மையிலே பால் மார்க்க பந்து ஆயிடுச்சு. ஸோ இது ஒரு வைட் தானப்பா? வைட் +1. பவுலர் வேணா பவுலர் நேம் ஷாம் வந்து ஃபர்ஸ்ட் பாலே வைடு போட்டிருக்காரு. ஸோ இங்கேருந்து இந்த ஓவர் எவ்வளோ ரன் இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்க பேட்டிங் டீம் வந்து சொன்ன தப்பாட நான் சொல்லக்கூடாது. 2 டீமுக்கு நான் பேசணும். நல்ல ஃபீல்டு அந்த சைடு, நல்ல ஃபீல்டு. ஸோ போலிங் டீமோட பேட்டிங் டீம் கொஞ்சம் ஹோப்பில் இருக்காங்க. நல்ல ஸ்கோர் வந்திருக்கு அவங்களுக்கு. நல்ல பால் போட்டிருக்காங்க. நல்ல கம்பேக். இது சூப்பரான ஒரு பேக். கமெண்ட்ரியில பாத்தீங்கன்னா டான்ஸ்ல இருந்து பாட்டுல இருந்து இப்ப கமெண்ட்ரியில வந்து கலக்கிட்டு இருக்காரு நம்ம விஸ்வானா. அவருக்கு ஒரு நன்றி சொல்லிக்கலாம். பியூட்டிஃபுல் பால். சூப்பரான பால்பா நம்ம ஷியாம் கிட்ட இருந்து. பிளாக் பேந்தர்ஸ் வேற லெவல் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. நல்லா கண்டென்ட் பண்றாங்க. அப்படி சொல்லுவோம். சூப்பரான ஒரு 4. காலம் தாழ்த்தி வந்தாலும் கரெக்டான டைம்ல வந்திருக்கு நம்ம ஹரி. வெல்கம் ஹரி. நீங்க வந்து கிளாப் பண்ண அவர் வந்து அடிச்சிட்டே இருப்பாரு. வேற லெவல். நல்ல கேப் சூஸ் பண்ணாங்க. லோ பால் வேற. இதை யூஸ் பண்ணுவாரா? இதை மேக்ஸிமம் கொண்டு போவாரான்னு பார்க்கலாம். கோபி சூப்பரான ஒரு பவுண்டரி. கேப்டன் நாக். ஓ மிஸ் ஹிட் ஆயிருக்கு. இதுதான் பேட்ஸ்மேனை பொறுத்தவரைக்கும் நல்ல ஷாட் மாட்டிக்கிட்டா கண்டிப்பா பேட்ல படும். இது வந்து எல்லாருக்குமே நடக்கும். இது சூரியகுமார் யாதவ் தொடர்ந்து 3 வாட்டி டக் அவுட் ஆயிருக்காரு. அந்த மேட்ச் சூப்பரா ஆனாரு. ஆனா இந்த ஐபிஎல் சரியா ஆடல. குழந்தை எல்லாரையும் ஓட விட்டாரு. இது வைடா இருக்கு. நிறைய வாய்ப்பு இருக்கு. நல்ல த்ரோங்க. நல்ல ஒரு த்ரோ. சூப்பரான ஒரு த்ரோ. ஆனா எந்த தேவையில்லாத வைடு. வைட் +1. இந்த ஓவர்ல நிறைய எக்ஸ்ட்ரா ரன் வந்திருக்கு. இன்னும் 2 பால் இருக்குன்னு சொல்றாங்க. இங்க 2 பால் இருக்கு இந்த இன்னிங்ஸ் முடிய. மேக்ஸிமம் ட்ரை பண்றாங்க. பார்க்கலாமா? சூப்பர். அகைன் பால். கேப்டன் நாக். இன்னும் 2 பால் இருக்கு. மிச்சம் இருக்கு. 11 ரன் வந்துச்சுடா. கோபியோட மைண்ட் செட் அதான். நான் அடிச்சு 1 ஆனா திட்டுவானுங்க. அடிக்காம ரன் சேர்த்துட்டு இருக்காரு. நல்ல டைமிங். நல்ல ஒரு ஷாட் ட்ரை பண்ண போல. வழி இல்ல. இந்த மாதிரி தான் ட்ரை பண்ணணும். இது முன்னாடியே ட்ரை பண்ணிருக்கணும். இன்னும் 1 பால் இருக்குங்க. 1 பால் ஒரு 6 இருந்தா கூட ஒரு டீசன்ட் ஸ்கோர் சேர்த்துடலாம். நல்ல கேட்ச். பவுண்டரி இல்ல. லாஸ்ட் பந்த சந்திக்கிறதுக்காக கோஸ் பாயிண்ட்ல இருந்து நம்ம குமரன் நல்ல கோபி ஒரு கேப்டன் நல்ல கேப் கொடுக்கலாம். நல்ல ஒரு இவர்கிட்ட அந்த ஸ்கில் இருக்கு. பட் ஆனா அது லாஸ்டா யூஸ் பண்ணிருக்காரு. வெல் பேட்டிங் கோபி.
ஸோ பிளாக் பேந்தர்ஸ் கம் பேக் கொடுத்துருக்காங்க. இந்த லாஸ்ட் பால் கரெக்டா ஃபினிஷ் பண்ணாங்கன்னா உங்களுக்கு நல்லா இருக்கும். சூப்பருங்க, அவுட். சூப்பரா ஒரு bowling பண்ணிட்டு ஒரு ஃபீல்டிங். ஸோ ஸ்கோர் தான் டார்கெட் 54. ஸோ 53 அடிச்சிருக்காங்க. ஸோ நல்ல ஸ்கோர் ஈஸியா சேஸ் பண்ணலாம். பிளாக் பேந்தர்ஸ் இந்த மேட்ச் வின் பண்ணாங்கன்னா பிளாக் பேந்தர்ஸ்ல நல்ல அடிதடி மன்னர்கள் இருக்கிறார்கள். அதில் எனக்கு ரொம்ப பிடித்தது இந்த வில்லிவாக்கம் பொல்லாட் பரமா. ஆமா, இப்போ வந்து ஒரு வேற கெட்டப்ல இருக்காரு. ஆமா, சில டைம் வந்து என்ன மாதிரி இருப்பாரு அவரு. சோ இந்த மேட்சை உச்சி வெயில்ல வந்து அம்பையர் பார்த்தாரு. அந்த அம்பையர்ஸ்க்கு நம்ம தேங்க்ஸ் சொல்லி. அம்பையர் பேர்ப்பா ஜானகியா விக்கி. ஓ சாணக்கியா விக்கி, ஜானகியாவா? ஸோ அம்பையரிங் பார்த்த இந்த தம்பிங்க 2 பேருக்குமே வந்து வாழ்த்துக்கள். இதுதான் இந்த 100% கமிட்மெண்ட்ன்றது இதுதான். 54 அடிச்சா வெற்றி என்ற ஒரு இலக்கோட நம்ம பிளாக் பேந்தர்ஸ் ரெடியா இருக்காங்க. அதே போல பேட்டிங் பண்ண குரூப் பாயிண்ட் வந்து சூப்பரா பண்ணாங்க. கேப்டன் கோபி சூப்பர் நாக். ஆனா ஃபர்ஸ்ட் பண்ண பட் இருந்தாலும் நல்ல ஸ்கோர் தான். 2 பேருமே வந்து ஒரு டஃப் ஸ்கோர் தான். ரெடி ஆயிட்டாங்க. சோ இந்த வெயில் ஆறது கஷ்டம் தான், இருந்தாலும் பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம பசங்க. இல்ல கஷ்டம் இல்ல, இது வெளியே தெரிஞ்சுதான் வந்தாங்க, ஆடிதான் ஆகணும். வேற ஆப்ஷன் கிடையாது. ஆமா, ஏன்னா இந்த 100% கமிட்மெண்ட், இந்த கமிட்மெண்ட் தம்மா. நான் வெறும் பேட்டிங் மட்டும் தான் பண்ணுவேன், போலிங் மட்டும் பண்ணுவேன் இல்லாம வெயில காயணும், பால் போனா எடுக்கணும். சோ ஐபிஎல் மாதிரி இம்பாக்ட் எல்லாம் கிடையாதுங்க, நம்ம தான் ஆடி முடியலன்னா. அதாவது தன்னோட வாழ்க்கையை நடனம்னு வாழ்ந்துட்டு இருக்க இந்த நடன கலைஞர்களுக்காக என்னுடைய பெரிய ஆழ்ந்த மனதார வாழ்த்துக்கள். ஏன்னா 40 சாங்க வந்து 20 சாங்கா பிரிச்சு 8 பாய்ஸ் போட்டு ஆடின காலம் போய், அப்புறம் 10 நிமிஷம் ஒரு ட்ராக் ஆடின காலம் போய், இப்போ வந்து 30 செகண்ட் ஆடினா போதும் ரீல்ஸுக்கு அப்படின்ற காலம் வந்தாலும் டான்சஸ் தான். அது ஒரு ப்ரைடு தான். சோ இந்த டைம்ல வந்து சோ அவங்களுக்கான டோர்னமெண்ட் தான் அது. சோ இங்க எல்லா விதமான டான்சர்ஸ் இருக்காங்க. ரியாலிட்டி ஷோ டான்சர்ஸ், ஸ்டேஜ் ஷோ டான்சர்ஸ்னு முக்கியமா நம்ம யூனியன் டான்சர்ஸ் இருக்காங்க. இங்க இருக்க எல்லாரோட கனவும் வந்து கண்டிப்பா யூனியன்ல ஆடணும். 190 பேருக்கு டான்ஸ் யூனியன்ல போய் ஆடணும்னு ஒரு ஆசை தான். ஸோ அந்த மாதிரி யூனியன் டீம் வந்து நமக்கு இந்த டோர்னமெண்ட்ல டீம் கொடுத்து சப்போர்ட் பண்ணிருக்காங்க. அதுல நானும் இருக்குன்றது எனக்கு ரொம்ப சந்தோஷம். எங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் பெருமையா இருக்கு. ஸோ சினி டான்சர்ஸ் ஆல்வேஸ் த மாஸ். ஏன்னா அவர் டீம்னால கொஞ்சம் பெருமையா பேசுறாரு, ஒன்றும் வேற இல்ல. அப்படி இல்லப்பா, மோஸ்ட்லி இங்க இருக்க எல்லா டான்சர்ஸ் கேட்டுப்பாங்க யூனியன்ல போய் காடு தான்னு ஆசைப்படுவாங்க. ஆமா, அதுதான் வந்து அவங்க யூனிக்ல எப்பவுமே அதுதான், மற்றபடி வேற ஒன்றும் கிடையாது. நான் அந்த டீம்ல எந்த டீம்ல ஆனாலும் அந்த டீம் அப்படிப்பட்ட டீம் வந்து இந்த டோர்னமெண்ட்ல கலந்துக்கிறது இந்த டோர்னமெண்ட்டுக்கு பெருமையான விஷயம் தான். தேங்க்யூ சோ மச். ஏன்னா இப்போ அவங்க யூனியன்ல வந்து இப்போ மேட்ச் நடத்த போறாங்க. ஸோ இந்த இம்பாக்ட் வந்து போயிட்டு இருக்கு வேற லெவல்ல. டான்சஸ் டோர்னமெண்ட் இப்போ யூனியன் டான்சஸ் மட்டும் டோர்னமெண்ட் நடத்த போறாங்க. சூப்பர், நல்ல விஷயங்கள், அதுவும் சிறப்பா நடக்கட்டும். அந்த டோர்னமெண்ட்டும் சப்போர்ட் பண்ணுங்க, இந்த டோர்னமெண்ட்டையும் சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ இது நம்மளுக்கான டோர்னமெண்ட், இது டான்சஸ்க்கான டோர்னமெண்ட். இது நீங்க டான்ஸ்ல நிறைய ப்ரூவ் பண்ணிட்டீங்க, இப்ப கிரிக்கெட்லயும் ப்ரூவ் பண்ணுங்க. சரி, நாங்களும் போதுமான கண்டென்ட் பேசிட்டோம். கொஞ்சம் எப்போ போவீங்க உள்ள? ஆமா, சீக்கிரமா போங்க, எவ்வளவு நேரம் கதை பேச முடியாது. நாங்களும் ரொம்ப நேரம் பேசிட்டோம். இப்போ மாநில ஜோடி நம்ம பேச வேண்டியது இருக்கும். தயவுசெய்து உள்ள போயிடுங்க ப்ளீஸ். குழுக்குள்ள இருக்குது, தயவுசெய்து போயிடுங்க உள்ள. ஷட்டர் போடுங்கப்பா கோபி, போ ஷட்டர் போடு, குழு போங்க, சீக்கிரம் போங்க. அண்ட் இந்த டோர்னமெண்டோட வின்னிங் பிரைஸ் மறந்துடாதீங்க. 20,000 ஃபர்ஸ்ட் பிரைஸ், பெரிய கப் இருக்கு, 5 அடிக்கு கப் இருக்கு. அண்ட் செகண்ட் பிரைஸ் 10,000, அதுவும் நிறைய பெரிய கப் இருக்கு. மேன் ஆஃப் த மேட்ச், மேன் ஆஃப் த சீரிஸ், கேட்ச், எல்லா பிரைஸும் இருக்கு. ஸோ இந்த லீக் பாத்தீங்கன்னா மேன் ஆஃப் த மேட்சும் இருக்கு. ஸோ இந்த மேட்ச்ல பர்ஃபார்மன்ஸ் பண்றவங்களுக்கு மேன் ஆஃப் த மேட்ச் இருக்கு. ஸோ இந்த தருணத்துல ஃப்ரீயா இருக்க தருணத்துல நம்ம ஸ்பான்சர்ஸ்க்கும் நம்ம தேங்க்ஸ் சொல்லலாம். ஃபர்னிச்சர் ஸ்ட்ரீட்ஸ் அண்ட் நெல்லை கருப்பட்டி. அண்ட் நம்மளை மதிச்சு நம்ம டான்சர்ஸை வந்து ப்ரௌட் பண்றதுக்காக சாண்டி மாஸ்டர் அண்ட் கோகுல் மாஸ்டர் வந்திருக்காரு. அண்ட் விஸ்வநாதன் வந்திருக்காரு. ஸோ தேங்க்யூ. கமெண்ட்ல கலக்கிட்டு இருக்காரு. ஸோ இதெல்லாம் வந்து சீக்கிரமா மேட்ச் பண்ணுங்க. எல்லாத்தையும் பேசி மிச்சாச்சு, இப்போ நீங்க பண்றதா இருக்கு. இவனுக்கு இப்போ வந்து ஸ்ட்ராட்டஜி பேசிட்டு இருக்காங்க. ஸோ லைவ் கவரேஜ் பண்ணிட்டு இருக்க விக்கிக்கும் ரூபனா அண்ட் பின்னாடி இருக்க அந்த கோஆர்டினேட் பண்ற அந்த அண்ணனுக்கும் தேங்க்ஸ்.
ஃபிரோஸ்க்கும் நன்றி. சோ அவங்களுக்கு ஒரு கிளாப் பண்ணிக்கலாம் गाइस. பாருங்க ப்ளீஸ். அவங்களுக்கு ஒரு கிளாப் பண்ணுங்க ப்ளீஸ். யாருமே இல்ல. थैंक यू. அந்த கேமராமேன்ஸ் இவங்க எல்லாம் கொஞ்சம் கிளாப். மூர்த்தியன அவருக்கு வந்து நன்றி. மூர்த்திக்கும் சேர்த்து நல்ல போட்டோஸ். சோ இவ்வளவு வெயில நம்மளுக்கு ஒரு மெமரிஸ் கிரியேட் பண்ணிட்டு இருக்க லைவ்க்குக்கும் அண்ட் கேமராமேன் டிஓபிக்கும் பாத்தீங்கன்னா நம்ம கிளாப் பண்ணிக்கலாம். இன்னொன்னு வெயிலா இந்த விஷயம் ஃபீல் பண்ணாதீங்க. இன்னும் ஒரு மாசம் தான் மழை பெஞ்சு ஆட முடியாது நம்மளால கிரிக்கெட்லாம். ஒரு 3 மாசம் வீட்டுல தான் உட்காரணும். அதனால இந்த வெயில வந்து என்ஜாய் பண்ணுங்க. அதான் சொல்ல முடியும். ஓகே ஃபீல்டர்ஸ் டீம் ரெடி ஆயிட்டாங்க. பேட்ஸ்மேன் டீம் ரெடியா? இந்த டைம் ஸ்பாட்டிஃபை போட்டு கேட்டீங்க சூப்பரா இருக்கும். ஸ்பாட்டிஃபைல சாங் எப்படி வரும் அப்படின்னா என் பனி தோலி பனி தோலி பனி இந்த மாதிரி சாங்ஸ் தான் ஓடிட்டு இருக்கு. நிறைய நேரம் பாடாதீங்க, காப்பிரைட்ஸ் அடிச்சிடுவாங்க. வேணாம். அதை 4 லைன் பண்ண போதும். இந்த பஞ்சாப் டீம் எப்படி ஃபர்ஸ்ட் ஒரு 6 மேட்ச் ஜெயிச்சது லாஸ்டா வெளியே போயிச்சோ அந்த மாதிரி தான் வாழ்க்கையும். நல்லா வரும்னு நினைச்சு ரொம்ப ஆடாதீங்க. வாழ்க்கை ஒரு வட்டன்றத பஞ்சாப் டீமை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இது வந்து பொதுவான ஒரு இதுதான். அம்பையர் உள்ள போயிட்டாரு. பேட்ஸ்மேன் வந்தானா மேட்ச் ஸ்டார்ட் பண்ணிடலாம். பிளாக் பேந்தர்ஸ் ஓபனர்ஸ் இறங்குறாங்க. கெனி, அருள் அண்ட் ஜாகன். கெனி, அருள் அண்ட் ஜெகன். யார் போறது? அருள் அண்ட் கெனி, ஜெகன். bowler நேம் அசீஃப் தானா? ஆல்ரெடி பயங்கரமா போட்டுருப்பா. bowling ஆக்ஷன் பயங்கர இல்ல. ஜகீர் கானா. ப்ரோ bowler நேம் சொல்லுங்க. ஒழுங்கா சொல்லுங்கடா. 4-5 பேர் ஒரே டைம்ல பேசுறீங்க. ஜாகிர். அதான் சூப்பர். அவன் ஜாகிர் கான் காரணம் சொன்னானே குழந்தை. ஜாகிர் ஹுசைன். அவனுக்கு ஒரு கிளாப் பண்ணுங்க. ஜாகிர் கான் காரணம் சொன்னா கிளாப் பண்ணுங்க. அந்த பச்சைல பண்ணினுக்கு ஜாகிர் கான் மறுவாடி போடுவாராம் பார்க்கலாம். டீம்ஸ்ல வந்துட்டு இருக்காங்க. போல் பி டீமும் வந்துட்டு இருக்காங்க. சோ போல் எப்படி சப்போர்ட் பண்ணீங்களோ அதே மாதிரி போல் டீமும் சப்போர்ட் பண்ணுங்க. மேட்ச் முடிச்சு தோத்துட்டோம் அப்படி சொல்லிட்டு போயிடாதீங்க. கூட்டம் ஆல்ரெடி கம்மியா இருக்கு. வாங்க அவங்க எல்லா கேப்டன்ஸுக்கும் பாத்தீங்கன்னா இங்க ப்ரைட் பண்ணிட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் பால் ஷாட் போயிருக்காங்க. அது பவுண்டரியா தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனா தடுத்துட்டாங்க. நல்ல ஃபீல்ட் கோனெக்ட் பண்ணிட்டாங்க. சரியான ஃபீல்டிங் பா. சரியான ஃபீல்டிங் பா. தேவையில்லாத ரன் அவுட்ங்க. அது மிஸ் கம்யூனிகேஷன்ங்க. அது ஒரு பிளேயருக்கு வந்து கண்டிப்பா அந்த சென்சிபிள் இருக்கணும். நல்ல பேட்ஸ்மேன் இழக்கறாங்க பேக் பெந்தர்ஸ். இது கண்டிப்பா அருள் ஒரு மேல தான் ஃபால்ட். ஃபர்ஸ்ட் பால் விக்கெட். இது தொடர்ந்துட்டே இருக்கு. ரெண்டாவது ரன் அவுட். பேட்ஸ்மேன் பார்த்து பேசிக்கல. சோ அதனால ஒரு ஈஸி. பேட்ஸ்மேனுக்கு வந்து நம்ம எந்த அளவுக்கு பவர் இருக்கோ அந்த அளவுக்கு நம்ம சென்சர் வேணும். ஃபீல்டிங் பண்ணிட்டாங்கன்னா அதுக்கு ஏத்த மாதிரி ரன்னிங். நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் நேம் வந்து கீர்த்தி. சோ கீர்த்தி அடுத்தது வந்து பிளாக் பந்தருக்காக பேட்டிங் பண்ண போறாரு. கீர்த்தி கொஞ்சம் ஃபாஸ்டா இருக்கு. செம்ம ஃபீல்டிங் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இந்த டைம் நான் சொல்லி ஆகணும். சரியான ஃபீல்டிங். அது ஒரு பவுண்டரி தத்தது மட்டும் இல்லாம ஒரு ரன் அவுட் வேற. செகண்ட் பால் என்ன நடக்க போகுது? ஜெகன் ஆன் பேட்டிங். அந்த க்ளவுஸ் கலரை பாத்தீங்களா இல்லையா? எல்லாம் நல்லா இருக்குமா? 6 வருமா? பச்சை கலர் பேட்டு கலரா இருக்காங்க. ஸோ யூனியன் டீம் டான்சர்ஸ் யூனியன்ல இருந்து சில பிளேயர்ஸ் வந்துட்டு இருக்காங்க. நல்லா ஜாலியா வராங்க. இதுக்கு பேர் தான் ஷாட்டுங்க. அது கேப்ல 4ங்க. அது நைஸ் ஷாட்டுங்க. அது பியூட்டிஃபுல் ஷாட். ஜெகன் பேட்ல இருந்து ஒரு 4ங்க. சூப்பரான பவுண்டரி வச்சிருக்காரு ஜெகன். நவர் மைண்ட். இன்னொரு பால் 4 கொடுத்தாலும் பரவாயில்லன்றாரு. இப்சன் டோஸ் டீம் வந்துட்டாங்களா? இன்னும் வெளியே ஒரு மேட்ச் தான் இருக்கு. சூப்பரான சிங்கிள். நல்ல கம்பேக் கொடுத்திருக்காரு போலர் ஜாகிர். 6 ரன்கள். ஷாட் போயிருக்காருங்க. இது கையா இல்ல 6ஆ? கையில போய் வந்திருக்கு. 6 இல்லங்க, அவுட். கோபி ஒரு ஈஸியான கேட்ச்பா. அந்த கேப்டன்ஷிப் அப்படியே வந்து அதில் கண்டினியூ ஆகுது. இந்த டைம் சொல்லி ஆகணும். அவர் வந்து 4-5 பால் டாட் விட்டாலும் லாஸ்டா ஒரு 4 வச்சு நல்ல ஸ்கோருக்கு வழி வகுத்தாரு. இப்போ ஒரு கேட்ச் பிடிச்சிருக்காரு. ஈஸியான கேட்ச். பவர் பிளே யூஸ் பண்ணணும்னு நினைச்சிட்டு விக்கெட் கொடுத்துட்டே இருக்காங்க. விக்கி அடுத்தது பேட்டிங் பிளாங்க் பந்தஸாக. ஸோ கோபி வந்து இது மாதிரி டஃப்பான கேட்ச்லாம் கோபி தான் பிடிப்பான். நம்ம வந்து ஃபுல் கிரவுண்ட் கொடுத்துருக்கோம்.
சைட்லயும் அடிக்கலாம், எல்லா லெக் சைட்லயும் அடிச்சிட்டு இருக்கீங்க. ஆக்சுவலி டஃப்பான கேட்ச் தான் சதீஷ். கோபினா அந்த பால் அதோ போய் அவங்க கையில் உட்காந்தது. பந்தை அவர்தான் பிடித்தார். ஓ கோபி கீழே அந்த பால் வந்து போயிருக்கோம். ஓ கோபி அப்படி சொல்லிட்டு உக்காந்துச்சு அதுவே. ஆமா, ஈஸி கேட்சா அதை கன்வே பண்ணிச்சு அது பால். ஸோ இது பாலுக்கு தான் வந்து பெருமை. பிளாக் பந்தர்ஸ் கொஞ்சம் யோசிச்சு ஆடணும். 2 விக்கெட் விட்டுட்டாங்க ஃபர்ஸ்ட் ஓவர்லயே. ஒரு ஈஸி விக்கெட் அண்ட் ஈஸி கேட்ச். அதுல முக்கியமா ஒரு நல்ல பிளேயர் வந்து தேவையில்ல ரன் அவுட் ஆனது தான் வந்து கண்டிப்பா ஏத்துக்க முடியாத விஷயம். ஸோ நல்ல டீம் அந்த விக்கெட்ஸ் எல்லாம் மறந்துட்டு கம்பேக் கொடுக்கணும். இப்போ லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் இருக்காரு. இப்போ இந்த சைட்ஸ் வந்து 6 போகும்னு நினைக்கிறேன். ஃபீல்ட்லாம் சேஞ்ச் பண்றாங்க அதுக்கேற்ற மாதிரி. ஃபுல்லா பிளானிங்கா இருக்காங்க. ஷாட்டுங்க ஃபர்ஸ்ட் பால் 6ங்க. ஆஹா அடிச்சாங்க, அடுத்த கிரவுண்டுக்கு வந்துச்சுங்க அந்த பால். சூப்பர்ப்பா. அந்த லெஃப்ட் பேட்ஸ்மேன் ஆடுறத பார்க்கும்போது அழகா இருக்கும்பா. சேம் டைம் பயமா இருக்கும்பா போலிங் போறது அவனுக்கு. இது யுவராஜ் சிங் ஆவி உள்ள பூந்துச்சு மாதிரி அடிச்சாரு அவரு. இங்க இந்த பேட்டிங் டீம் வந்து 6 6 அச்சா போடணும்னு சொல்லிட்டு ஒரு இன்டென்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. 6 6 வேணுமா, அடிச்சு விட்டுருங்க பாத. ஸோ போலிங் டீமும் சும்மா இல்ல, வேற லெவலில் ஃபீல்டிங் பண்ணிட்டு இருக்காங்க. திருப்பி விட்டாரு, கேட்சா போய் முடியுமா? ஈஸி கேட்ச், இவங்க டிராப் பண்ணிட்டாங்க. விக்கிக்கு இன்னொரு லைஃப்ங்க. எப்போ சொல்றாங்க தான் விட்டது கேட்சா இல்ல மேட்சா? விக்கிக்கு அந்த கேட்ச் விட்டுருக்காங்க. இந்த அவர் யூஸ் பண்றாரான்னு பார்த்தலாம். நல்ல கேட்ச் தான் அது. ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை நெக்ஸ்ட் பவுலர் நேம் குமரனா? அல்தாஃப். ஸ்கோர் சிறிது நேரத்தில் அப்டேட் செய்யப்படும். முதல் ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை இதோ அப்டேட் பண்ணிட்டு வாங்க. ஃபர்ஸ்ட் ஓவர்ல பாத்தீங்கன்னா 13 ரன், 2 விக்கெட் விட்டுருக்கீங்க. ஆமா 13. ஸோ முதல் ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 13. நல்ல ஒரு சூப்பரான ஸ்டார்ட் தான். பட் ஆனால் 2 விக்கெட் விழுந்திருக்கு. அவங்க அதை வந்து மைண்ட்ல வச்சுக்காம பேட்டிங் போவாங்கன்னு நினைக்கிறேன். விக்கி நல்லா ஃபார்ம்ல இருக்காரு, பேட்ல நல்லா படுது. அடுத்தது அல்தாஃப் வந்திருக்காரு. ஸோ அல்தாஃப் தான் வந்து ஃபீல்டிங் செட்டப் பண்ணிட்டு இருக்காரு. அல்தாஃபோட bowling ஆக்ஷனே பயங்கரமா இருக்கும் பாருங்களேன். நான் என்னால பார்க்க முடியாது, ஏன்னா இங்க வந்து இவன் மறைச்சிட்டு இருக்கான். அவரை நவுத்து சொல்ல முடியாது, அவர் ஃபீல்டரு. ஃபீல்ட் செட்லாம் பயங்கரமா செட் பண்றாங்க. விக்கி வந்து சூப்பர் bowler. அல்தாஃப் எப்படி போடுறான்னு பார்ப்போம். அல்தாஃபை விக்கி எப்படி ஃபேஸ் பண்றான்னு பார்க்கலாம். ஷாட்டுங்க ஃபர்ஸ்ட் பால் 6ங்க. ஃபுல் டாஸ் பால் அழகா யூஸ் பண்ணிருக்காங்க. சூப்பரான ஒரு 6 பா விக்கி கிட்ட இருந்து. இது நோ பால்னு கேக்குறாங்க, பட் ஆனா நோ பால் இல்ல, ஏன்னா ஒரு கரெக்டான பால் தான். லோ ஃபுல் டாஸ் தான் அது. நல்ல டிசிஷன் எடுத்திருக்காங்க அம்பையர். சூப்பர். கண்டிப்பா அந்த கேட்ச் விட்டு ஒரு க்ளோஸ் அப் வைங்க. இப்படிதான் பண்ணுவானுங்க ஐபிஎல்ல. அவருக்கு ஒரு ஜூம் போடுங்க. ஏன்னா இந்த மாதிரி டைம்ல வந்து கேட்ச் தான் ரொம்ப முக்கியம். இதை வந்து மற்ற டீமும் பார்க்கணும், முக்கியமா நம்ம டீமும் பார்க்கணும். அடுத்த பால் 6ங்க. இது கையில போயிருக்கு, மிஸ்டேக் பண்ணிட்டாங்க. ஃபீல்டிங் கொஞ்சம் புவரா தாங்க இருக்கு. ஃபீல்டிங் போரா, இதோட இங்க ரன்னிங் ரொம்ப போரா இருக்கு. ஒரு 2 ரன் ஒரு இடத்துல 1 ரன் தான் ஓடி இருக்காங்க. இதெல்லாம் வந்து நல்ல பேட்ஸ்மேனுக்கு ஒரு இது கிடையாது. பட் ஆனா சூப்பர் பா இது. ஆனா நோ ரன் சொல்லிட்டாரு அம்பேரு. இது வந்து ஆனா ஓல் போங்க ஆட்டம், அதெல்லாம் ஓடாதீங்கன்றாங்க அம்பேரு. ஒரு இதுதான் வந்து கமிட்மெண்ட். ஹலோ ஹலோ. அந்த பால் 6 போகுமோ 4 போகுமோ அது ரெண்டாவது விஷயம். இந்த ரன் ஓடணும்ன்ற ஒரு விஷயம் இங்க பாதி பேர் தெரிய மாட்டேங்குது. அது நாளைக்கு லாஸ்டா மாறும். ஃபர்ஸ்ட் 2 ரன் ஓடல, மறந்துட்டு திருப்பி லேட்டா ஓட்டாங்க. பேட்ஸ்மேன் வந்து அதெல்லாம் கொஞ்சம் யோசிக்கணும். நல்ல பேட்ஸ்மேனுக்கு அழகு நல்லா ஓடுறது. விராட் கோலியை மனசுல வச்சுக்கோங்க. ஆமா பாருங்க, நல்ல விஷயத்த வந்து நம்ம எல்லாத்தையும் எடுத்துக்கலாம்ப்பா, தப்பே இல்லப்பா. அருமையான ஷாட். நல்ல ஒரு சூப்பரான ஒரு பிக் பால்.
ஒரு சிங்கிள் தான் வந்திருக்கு. ஃபீல்டருக்கு தான் கொஞ்சம் கஷ்டமான விஷயம். லெஃப்ட் ரைட் ஆடுறதுனால ஃபீல்டர் சேஞ்ச் பண்ணி. ஆமா, அதே பாதி டாப் பால் தான் நம்மளுக்கு. ஓடி 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 நல்லா பிளாக் பந்தர்ஸ் யூஸ் பண்ணி அடிக்கிறாங்க. நெக்ஸ்ட் டைம் வந்து அல்தாஃப் கிட்ட இருந்து ஒரு விக்கெட் எதிர்பார்க்கலாமா? நான் வந்து இந்த பால் நல்லா ஷாட். ஓ ஐயோ, கிரவுண்ட்ல இருக்கிறது பெரிய காவாங்க இது. வெந்த புண்ணில் விரல பாய்ச்சுற மாதிரி ஒரு ஃபீல்டர் கேட்சை விடுறாங்க, மிஸ் ஃபீல்டிங்க 4 விடுறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து கண்டிப்பா நான் லக்ஷ்மணபதி பாலாஜி மாதிரி பேச ஆரம்பிக்கிறோம். ஸ்கோர் கம்மி, இந்த மாதிரி அதெல்லாம் பிடிச்சே ஆகணும். அது பவுலர் டீம்ஸ் தான். ஸோ ஃபீல்டிங் வந்து கொஞ்சம் பேடா பண்றாங்க. நம்ம க்ரூஸ் பாயிண்ட் கையில வந்து கேட்ச் விடுறாங்க. ஆல்ரெடி 2 கேட்ச். செகண்ட் கேட்ச் கூட கொஞ்சம் டஃப் தான். ஃபர்ஸ்ட் கேட்ச் ஈஸி. அது வந்து சூப்பரா யூஸ் பண்றாரு விக்கி. அதுதான் இங்க பெரிய விஷயம். விக்கி அவர் லைஃப் நல்லா யூஸ் பண்றாரு. அதுதான், இது மாதிரி தான் லைஃப் நம்ம கிடைக்கிற லைஃப் யூஸ் பண்ணணும். இருக்குது ஒரு லைஃப். இது டாட் பாலா வைட் 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 உதிரிகள் செதறிக்கிட்டு இருக்கிறது. ஆக்சுவலா அந்த இம்பாக்ட் வந்து பவுலருக்கு தெரியுது. கேட்ச் விடுறது, மிஸ் ஃபீல்டிங் மாதிரிலாம் வந்து பவுலருக்கு அஃபெக்ட் ஆகுது. அது இது வந்து கண்டிப்பா எல்லா பவுலருக்குமே வந்து நடக்கிறது தான். ஃபீல்டிங் டீம் உங்க ஓப்ப விட்டுறாதீங்க. இப்ப கூட கம் பேக் கொடுக்கலாம். அப்படிதான் ஆஃப் ஆகல. எந்த ஆஃப்ல பேட் கோவா இருக்கும் போல. ஹலோ, நிமிதி பண்ணா வந்து. ஸோ ஒரு மேட்ச் வின் பண்ணா கண்டிப்பா ஃபீல்டிங் ரொம்ப முக்கியம். இது எல்லா டீம் ஆஹா சூப்பரான ஒரு 6 பாத்தீங்களா? ஒரு சின்ன ஒரு கேட்ச், ஒரு மிஸ் ஃபீல்டிங் ஒரு டீமையே வந்து செக் செக் ஒரு மேட்சே மாத்தி விடுதுப்பா. ரிசல்ட்டே மாத்தி விடுற அளவுக்கு போயிடுச்சு. சரியான ஷாட்டுங்க அது. சூப்பர். ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னா மேட்சை முடிச்சிட்டு இருக்காங்க இங்க பிளாக் பேந்தர்ஸ். 32 ரன் அடிச்சிட்டாங்க ஆல்ரெடி. இன்னும் ஓவரே முடியல. ஸோ அதுக்குள்ள 32 அடிச்சிட்டாங்க. ஸோ பேட்டிங் சைடு வந்து இப்போ காத்து அடிக்குது. அது வந்து அல்தாஃப் ஏதாச்சும் பண்ணி விக்கெட் எடுப்பாரா, இல்ல நான் இப்படியே போறேன் சொல்லிட்டு விக்கி ஒரு 6 or 4 அடிப்பாரா? ஃபீல்டர்ஸ் கொஞ்சம் அலர்ட்டா இருப்பாங்களா? நிறைய கொஸ்டின் வருதுப்பா. ஃபுல் ஷாட்டுங்க. அகைன் 6 மறுபடியும் ஒரு 6 பா. ஸோ நல்ல ஒரு முடிவோட தான் போயிருக்காரு. சீக்கிரமா மேட்சை முடிச்சுட்டு வரேன்னு சொல்லிட்டு அவர் எண்ணிக்கையோட தான் போயிருக்காரு. 6 6 அடிச்சா விண்டா மச்சா சீக்கிரம் முடிச்சிடலாம். 38 ஸ்கோர். 16 ஆடணுமா? இன்னும் 4 ஓவருக்கு 16. ஆஹா, அந்த ஒரு கேட்ச் மேட்ச் இந்த அளவுக்கு அஃபெக்ட் பண்ணுது அப்படின்றது வந்து நல்ல ஒரு பேட்டிங். நம்ம டிவியில மட்டும் பார்க்கல, இந்த மாதிரி பாக்குறோம். ஸோ அதுல முக்கியமான ஒரு பிளேயரை வந்து ரன் அவுட் பண்ணியும் ஃபீல்டிங் டீம் வந்து இப்படி பண்ணிட்டு இருக்காங்க. அவர் என்ன ஒன்னும் சீக்கிரம் ஒரு ஓவர் 3 பால் முடிச்சிருப்பாரு. இங்க வந்து பாக்குறாரு என்னோட அவுட் பண்ணி அவ்வளவு ஸ்லோ விளையாடுறாங்க அப்படின்ற வருத்தம். அவரை முடிச்சிட்டாங்க சீக்கிரம். எனக்கு வில்லிவாக்க பொலாட எப்ப இறங்குவீங்கன்னு ஃபைட் பண்றேன் நானு. அவர் இறங்க மாட்டாரு. 38 2 ஓவர் முடிவில் அணி எண்ணிக்கை 38. 24 பாலுக்கு வெறும் 16 மட்டும் தான் ஆடணும். அடுத்த டீம் டாஸ் போடுறதுக்கு தயாராடுங்க. யாருன்னு தெரியல. சோ நெக்ஸ்ட் மேட்ச் யூடிசி மிஸ்டர் டான்ஸ் டீம் கேப்டன் வந்து டாஸ் போட்டுடலாம். யூடிசி மிஸ்டர் டான்ஸ் டீம் கேப்டன்ஸ் வந்துருங்க டாஸ் போடுறதுக்கு. ஸோ அடுத்த மேட்ச் உடைய கேப்டன்ஸ் கொஞ்சம் முன்னாடி வந்தீங்கன்னா டாஸ் போட்டுடலாம். யூடிசி அண்ட் மிஸ்டர் டான்ஸ் செக்கப் போட ரெண்டு கேப்டன்ஸும் வாங்க. ஸோ பவுலர் நேம் ராடா குமாரா போடுறா குமாரான்ற மாதிரி போடுறாரு. சூப்பர் பால். அப்பா யூடிசி கேப்டன் மிஸ்டர் டான்ஸ் கேப்டன் இங்க வந்துட்டீங்க. அடுத்த மேட்ச் டாஸ் போடலாம். மிஸ்டர் டான்ஸ் முருகேஷா சூப்பரான ஒரு சிங்கிள். இதுதான் வந்து பேட்ஸ்மேன்ஷிப்.
மச்சான் நீ அடிச்சுக்க மச்சான் சொல்லி அழகாக ஒரு சிங்கிள் அடிச்சு கொடுக்குறா போல நம்ம ஜெகன் தானே அது சிங்கிள் ஆனது. ஓகே. மிஸ்டர் டான்ஸ் கேப்டன் வாங்க. டைம் வேஸ்ட் பண்ணலாம். அடுத்த மேட்ச் நான் உடனே என்ட்ரி உள்ள கொடுத்துடலாம். ஏன்னா இது இன்னும் 15 தான் ஆடணும். அதனால மேபி இன்னும் ஒரு ஓவரில் முடிஞ்சிடும். ஸோ டாஸ் இங்கே வாங்க. ஸோ நான் ரெடியாக இருக்கோம். டாஸ் போடுறது டீம் வந்து கொஞ்சம் டஃப் கொடுத்தாங்கன்னா ஃபுல்லாக தான் போகலாம். மிஸ்டர் டி கேப்டன் முருகேஷா சீக்கிரம் வா. டாஸ் பண்ணு. முருகேஷ் ரத்தீஷ் வந்திருக்காரு. ஆஹா அருமையான ஒரு 6 யார் போட்டாலும் அடிப்பேன் அப்படின்னு ஒரு வேற லெவலில் பேட்டிங் பண்ணிருக்கா போல நம்ம விக்கி. இன்னும் ஒரு 9 ரன்ஸ் வின். யுவன் எப்படி இருக்க? இன்னும் 9 தான் ஆடணும். 21 பாலுக்கு அதெல்லாம் கால்குலேஷன் பண்ணுங்க. இன்னும் 21 பாலுக்கு 9 தான் ஆடணும் அப்படின்ற ஒரு ஈஸியான ஒரு. ஆனால் ஆரம்பத்தில் போகும்போது 54 அடிக்கணும்னு ஒரு பெரிய டாஸ்க் கூட போனாங்க பேட்டிங் டீமு. சில பல கேட்ச் மிஸ்ஃபீல்டிங்லாம் வந்து பேட்டிங் டீமுக்கு சாதகமாகிடுச்சு. இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு 2 விக்கெட்டு போச்சுன்னா மேட்ச் மாறும். ஹலோ வைட், இது ஒரு வைட். ஸோ அம்பேர் சூப்பராக பண்ணிட்டு இருக்காங்க. 21 ball to 8. நான் 8 ரன் அடிச்சா வின்னு. 8 ரன்ஸ் வின். நான் 8 ரன் அடிச்சா வின்னு. ஒரு சூப்பரான ஒரு 6. சரியான ஷாட்டுங்க. 6ல தான் டீலிங் பண்றாங்க. வெளியில தான் ஃபீல்டர் நிப்பாட்டணும் போல. அந்த அளவுக்கு அவர் ஒரு ஃபோர்ஸ் அடிச்சிட்டு இருக்காரு. 6ல தான் டீலிங் பண்றா போல நம்ம விக்கி. வேற லெவல்ல அவர் கணக்கு பண்ணிட்டு தான் போனாரு மாஸ்டர். கேட்டீங்களா 6 6 அடிச்சா வின்னு சொல்லி அனுப்பிச்சிருக்காங்க. அதான் அவர் பண்ணிட்டு இருக்காரு. கால்குலேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. மேசி ப்ரோ வந்திருக்காரு. நான் பேசிக்காவே கிரிக்கெட். அவர் சாதாரண மேசி இல்ல. மறுபடியும் ஒரு மேட்ச் வந்து சமன் செய்யப்பட்டது. இன்னும் 1 அடிச்சா வின்னு. ஸோ கண்டிப்பாக சொல்லி ஆகணும், இது வந்து பேட்டிங் சைடு வந்து 1 தான் ஆடணும். வாய்ப்பு இல்லை போலிங் டீமுக்கு. சூப்பருங்க ஷாட்டுங்க. அது மேட்ச் முடிஞ்சுன்னு நினைக்கிறேன். இட்ஸ் பவுண்டரி. பால் எடுத்துங்க ப்ரோ. பால் போட ப்ரோ. பேட்ஸ்மேன் குவாலிஃபை ஆயிட்டாங்க. 3 ஓவரில் முடிச்சிட்டாங்க மேட்சை. அந்த பேட்டிங் பண்ண விக்கி சூப்பராக பேட்டிங் பண்ணாருப்பா. அதுதான் அந்த கேட்ச் பார்த்து மேட்சை மாற்றி விட்டுது. ஸோ எல்லா டீமும் புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் ஃபீல்டிங். ஸ்மூத் ஸ்ட்ரைக்கர். ஃபீல்டிங் நல்லா பண்ணுங்க எல்லாருமே. அதை பார்த்து இந்த லீக் மேட்சோட மேனேஜர் மேட்ச் யாருன்னு பார்த்தீங்கன்னா விக்கி விக்கி அந்த லைஃப் அழகா யூஸ் பண்ணி மேன் ஆஃப் மேட்சை வாங்கிட்டாரு.